ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத, அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் கெடுதல்கள் எதுவும் நடக்காத இயல்பான ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. செவ்வாய் திங்கக்கிழமை முழுக்கவே உங்களுக்கு பண வரவுகளும் கூடுதலாக இருக்கும். ஏற்கனவே செலவு சார்ந்த விஷயங்களில் மேஷராசிக்காரர்கள் திணறி போயிருக்கிறீர்கள். வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது அபரிவிதமான செலவுகள். உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல சனியோடும் புதனோடும் சேர்ந்திருக்கிறார். நல்ல வேளையாக புதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. ஒரு அளவில் செலவுகளை அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியும். வருது கேட்டார் மேலே வருமானத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதும் பெரிய அளவில் நல்ல யோகங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் மங்கள விஷயங்கள், ஒரு பெண் பார்க்கறது நடக்கலை, பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, அல்லது வளைகாப்பு போன்ற விஷயங்கள், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் என மங்கள விஷயங்களே வீடுகளில் நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு முதன்மை ஆரம்ப வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். வேலை சார்ந்த விஷயங்களில் பணவரவுகள் இருக்கும். தொழில் வியாபாரம் போன்றவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கொஞ்சம் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை என்பது ஒரு நிலையில் 2, 9, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வரவுகள் இருக்கின்றன. பரவாயில்லங்க, பிழைச்சிட்டு போகிறோங்க என்கின்ற மாதிரியாகத்தான் இருக்கும். தடைகள் எதுவும் இல்லாமல் சுமூகமாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. காதலன் காதலி உறவுகள், பெண்கள் ஆண்கள் உறவுகள்லாம், நட்பு உறவுகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட முக்கியமாக இந்த தடவை 3ஆம் இடத்துல சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற அந்த புதன்கிழமை வியாழக்கிழமை நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, எதிலும் ஒரு தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய, ஒரு இனிய சந்திராஷ்டமம் இல்லாத எதையும் சமாளிக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல வாரங்க. வாரம் முழுவதும் ராசிநாதன் ராசியிலேயே வலுவாக இருக்கிறார். சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. வார ஆரம்பத்தில் முதல் நாளே உங்களுக்கு சந்திரன் ராசியிலேயே உச்சமாக இருப்பது, அதற்கப்புறம் 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் இருக்கிறதுன்றது வளர்பிறை சந்திரனாக இருப்பது என்பது அடுத்தடுத்த 2 நாட்களில் மனசை உற்சாகப்படுத்துகிற மாதிரியான நல்ல விஷயங்கள் தான் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும்ன்றதை காட்டுதுங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. அதுவும் குறிப்பாக 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய 20, 30 வயதுகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள், இந்த எழுத்து திறமை இருக்குது, பாட்டு திறமை இருக்குது, இசை திறமை இருக்குது, நல்லா நடிப்பேன், எழுதுவேன், கவிதை எழுதுவேன், டைரக்ட் பண்ணுவேன், இந்த மாதிரியான மென்டாலிட்டியில் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. திறமைகள் வெளிவரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். எதையும் சாதிக்க முடியும். குடும்பத்தில் ஆதரவுகள் இருக்கும். மிக மிக முக்கியமாக நண்பர்களுடைய உதவிகள் இருக்கும். கடந்த காலத்தில் பிரேக்கப் ஆகி போன அந்த காதல் போன்ற அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகி போய் புதிய காதல், புதிய நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு. எதிர்காலத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு நல்ல சிந்தனை, இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு 2ஆம் இடத்துல குரு, ராசியில் சுக்கிரன், 11ஆம் இடத்துல சனி என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதால் தொட்டதை துலங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க. மனசு அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் கூட பிரிஞ்சிடலாம்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல விருத்தி இருக்கும்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். எதுவுமே கீழே போயிடாத இருக்கின்ற அமைப்பில் 2, 3, 4ஆம் இடங்களில் சந்திரன் வலுத்த அமைப்பில் இருப்பதால் எதுவும் கட்டுக்குள் இருக்கக்கூடிய, உங்களால் சம்பாதிக்கக்கூடிய அளவில் எதிர்ப்புகள் வலுவிழக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது. மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் ராசியிலேயே குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. அப்புறம் 2, 3ஆம் இடங்களுக்கு வந்துடுறார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இப்போது வலுவாக இருப்பது வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்களை செய்யும்ன்றதை காட்டுது. தமிழ்நாட்டிலேயே சென்னை மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்களுக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் வரும். இளைய பருவத்தினர் படிக்க போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது எல்லாமே வெளிநாட்டில் படிக்கணும், வெளி மாநிலத்தில் படிக்கணும், இதற்கான ஒரு அனுமதிகளை பெரியவர்கள், அப்பா அம்மா போன்றவர்கள் கொடுப்பது, செலவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல வருமானங்கள் வரக்கூடிய தன்மை என
ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மற்றும் தூர இடங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் மிதுன ராசிக்காரர்கள் யாருக்குமே கிடையாது. பெரிய அளவில் கொஞ்சம் ஆசுவாசப்படக்கூடிய, மூச்சு விடக்கூடிய, குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, நட்பு போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய, கடந்த காலத்தில் செய்து கொண்டிருந்த தவறுகளை நம்மளே நின்று நிதானித்து மனக்கட்டுப்பாடோடு அதை திருத்தி கொள்ளக்கூடிய இனிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம் ராசியில் ஏற்படுகின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். கடந்த 3-4 வருஷமாக இருந்து வந்த பொருளாதார பின்னடைவுகளை எப்படி பண்ணிக்கிறது, ஏது பண்ணிக்கிறதுன்றதுலையும் சில பல ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு. வெள்ளை நிறமுள்ள தொழில் மற்றும் திரவ தொழில் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வார கடைசியில் சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 நாளும் எதையும் வார ஓய்வு நாளில் தான் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியின் மூலமாக ஏதாவது ஒரு திருப்பு முனை அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பும் இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இயல்பாகவே ஒரு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கடகம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய நல்ல வாரமாக இந்த வாரத்தை சொல்லுவேன். ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். வளர்பிறை அமைப்பில் ராசிநாதன் உச்சத்தை அடைவதோடு 11ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய சுபத்துவமும் ஸ்தானபலமும் ராசிநாதன் அடைந்திருக்கின்ற இந்த நாள் மிகப்பெரிய அமைப்பாக இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு செயல்படும். எதுலேயும் ஒரு நல்லதுகள் இருக்கும், தைரியம் வரும். கடந்த 3-4 வருஷமாக இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம் தொழிலில், வேலையில், குடும்பத்தில் போன்ற எல்லா விதங்கள்லையும் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு இப்போது சந்திராஷ்டமும் இல்லை. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொட்டது துளங்க வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம். சட்டப்பூர்வமான போராட்டங்கள், யாரை ஜெயிக்கணும், எதை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நினச்சது எல்லாமே உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதற்கப்புறம் அப்படியே புதன்கிழமை வியாழக்கிழமை வந்தீங்கன்னா செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை. அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என எதிலும் ஒரு நிறைவுத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். பணவரவுகள் வெள்ளிக்கிழமை மத்தியானத்திற்கு மேலே அப்படியே நல்லா வர ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை மத்தியானத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவுகள் எல்லாத்துலேயுமே ஒரு தொழிலில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு நண்பர்களால், சிலருக்கு உதவியாளர்களால் ஏதேனும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் ஒரு மிக முக்கியமான பலன் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்னா அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒரு இதுவே தனியாக தெரியும். என்னப்பா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கஷ்டங்கள்லாம் இதாக இருக்கிற போல் தெரியுது, காசு பணம் வந்துருச்சு போல் தெரியுதுன்ட்டு மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பேச்சு, இதில் இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியை அப்படியே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இனிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியே 10ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் அதிபதியோடு உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், அதிகாரத்தை குறிக்கக்கூடிய, தொழிலை குறிக்கக்கூடிய, பட்டம் பதவி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய 10ஆம் பாவகத்தில் சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படுகிறது. அதற்கப்புறம் 2 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருச்சந்திர யோகம் 11ஆம் இடத்துல ஏற்படுகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் எதுவும் இல்லை. படிப்படியாக மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனிக்கு ராகு 7ஆம் இடத்தில் கண்டிப்பாக வேதை அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் வெற்றி ஸ்தானாதிபதியான புதன் குரு பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலேயும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லைங்க. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். இடத்த மாற்றுவீங்க, வீடு மாற்றுவீங்க, தொழில் மாற்றுவீங்க, அல்லது ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு புதிய முயற்சிகளை நன்றாக பரீட்சித்து பார்ப்பதற்கான, செக் பண்ணி பார்ப்பதற்கான நல்ல வாரமாக இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. வாரத்தின் நடுப்பகுதியில் 11, 12ஆம் இடங்களுக்கும் வார கடைசியில் 1ஆம் இடத்திற்கு ராசிக்குமே சந்திரன் வளர்பிறையாக உட்கார்றாரு. அப்போ செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். யாரை சந்திக்கணும்னு நினைச்சிங்களோ அவங்க மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாளும் கொஞ்சம் பயணங்களின்
மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. டக்குன்னு ஒருத்தரை நேரில் போய் பார்த்து பிடிச்சிட்டு வந்துடுவோம், இந்த ஆள்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது, டபாச்சிக்கிட்டே இருக்கிறாரு, நேரில் பார்த்தா நமக்கு சொல்கிறதுக்கு ஒத்துக்குவார்ன்ற மாதிரியாக ஒரு வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு சிறிய குறு பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள், நல்ல அறிமுகங்கள், ஒரு பண தேவைகள் பூர்த்தியாவது, தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனியுடைய தாக்கங்கள் எதுவும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் வளர்பிறை சந்திரன் ராசியில் அமரப்போகின்ற காரணத்தினாலும் நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு போன வாரம் தான் உங்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சது. இந்த வாரம் சந்திரன் ஆரம்பிக்கும் போதே 9ஆம் இடத்துல வர்றார். 9, 11 கூடியவர்கள் சேர்ந்து இருப்பது என்பது பெரிய நல்ல நன்மைங்க. வார ஆரம்பமே பாருங்க, 2, 9, 11ஆம் அதிபதிகள் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கிறாங்க. காசு பணத்திற்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். யார் வீட்டு பணமோ பாக்கெட்டில் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம காசு தான் இல்லை, மற்றவராது கொஞ்சம் இந்தாப்பா இதை வச்சுக்கப்பா, அப்புறமா கொடுத்தோம் அப்புறமா கொடுப்பா அப்படின்ற மாதிரியாக ஒரு தாராளமான சரளமான பண வரவுகள், பணப்போக்குவரத்து கையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நிதித்துறை சார்ந்த வகையில் இருக்கக்கூடியவர்கள், வங்கித்துறையில் இருக்கிறவங்க, வட்டிக்கு விடுறவங்க, அடகு கடை வச்சிருக்கிறவங்க, பணம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே உண்டுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கள் எல்லாம் 10ஆம் இடத்திற்கு வருகிறார், அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். 10ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் என்பது 35 வயதுக்கு மேற்பட்ட கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய தன்மைகளை காட்டுகிறது. தொழில் மேன்மை நல்லா இருக்கும். எந்த ஒரு விதத்திலையும் குறிப்பாக சில பேருக்கு வடமேற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை, சிலருக்கு வடமேற்கு பயணங்கள் அல்லது அந்த மாநிலங்களோடு சேர்ந்தவர்கள் தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை என எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதை 10ஆம் இடத்துல இருக்கின்ற குரு 6ஆம் இடத்துல ராகுவை பார்க்கறதுன்றது இதுவரைக்கும் வேண்டாத தன்மைகள் எல்லாவற்றையும் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் கண்டிப்பாக வருங்க. சந்திராஷ்டமம் போன வாரமே முடிஞ்சிட்டதுனால தடைகள் எதுவும் இல்லைங்க. அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவலையாக இருக்கிறவங்கள, அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் விலகக்கூடிய தன்மை, ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்பு என கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் சொந்த காலில் நிற்கக்கூடிய வலிமை, தானே சம்பாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இளம் பருவத்தினருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலே சந்திராஷ்டமங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 மணி 1 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்குது. ஆக அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை இந்த வாரத்தின் ஆரம்ப நாட்கள் 3 நாட்கள், 2.5 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனாலும் சந்திராஷ்டமம் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காது. ஏன்னா சந்திரன் வளர்வரையாகி உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். ஆகவே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 மணி 1 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. கஷ்ட நஷ்டங்கள், விரயங்கள் ஏதாவது வந்துடுமா, காசு பணம் ஏதாவது போயிடுமான்னு பார்த்தீங்கன்னா சுப சந்திராஷ்டமமாக இருப்பதால் பெரிய நஷ்டங்கள், கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் சந்திரனும் 8ல் மறைகிறாரு, உங்கள் ராசிநாதனும் 8ல் மறைகிறார். அந்த 8ல் மறைகிறதுன்றது கொஞ்சம் குழப்படிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இவர் சரியாக வருவாரா, அவர் சரியாக வருவாரா அப்படின்ட்டு அப்படியே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான குழப்படியான மனநிலைமையை முதல் 2 நாட்களுக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 மணி 1 நிமிஷம் வரைக்கும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால வாழ்க்கையை, வேலையை, தொழிலை புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இந்த 2 நாட்களுக்கு எடுக்க தேவையில்லாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு பிறகு அவர் 9ஆம் இடத்திற்கும் 10, 11ஆம் இடத்திற்கும் வந்துடுறாரு சந்திரன். ராசிநாதன் வேற 8ல் மறைஞ்சிருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத நன்மைகள், இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த வாரம் முழுக்க செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு நடக்கும். யானை மாலை போடுதுன்றாங்களே, ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கும்போது யானை மாலை போட்டு ராஜாவாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் செய்கின்ற தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல வருமானங்கள், வேலையில் அப்ரிசியேஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என இதுவரைக்கும் எதை எதிர்பார்த்திருந்தீர்களோ அது கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. பிற்பகுதி 5 நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 மணி 1 நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது.
திங்கக்கிழமை முழுக்க பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்து ராசியை பார்ப்பது என்பது மிக உயர்வான ஒன்று. ஆக வாரத்தில் நடுப்பகுதியில் 2 நாட்கள், அப்போ கூட சந்திராஷ்டமம் உங்களுக்கு குரு கூட தான் சேருவார். அதனால் பெரிய சோதனைகள் இருக்காது. குருவோடு சேர்ந்திருந்தாலும் கூட சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற காரணத்தினால், சந்திராஷ்டமமாக இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1:01 கரெக்டாக 2 நாள், புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை மத்தியானம் 3:13 வரைக்கும் சந்திராஷ்டமம். அப்போ இந்த செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய அந்த மதிய நேரங்களில் மட்டும் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. ராத்திரியில் ட்ராவல் போகிறவங்க, சூட்கேஸில் பணம் கேஷ் கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய பொது பயணத்தின் போது அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ட்ரெயினில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், கொஞ்சம் காஸ்ட்லி ஃபோன் வச்சுருக்கிறவங்களாம் அந்த ஃபோனை எங்கேயாவது மறந்துட்டு போகிறது அல்லது ஃபோனை திருடு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான சந்திராஷ்டம அமைப்புகளில் ஏற்படும். அதனால் கையில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க வேண்டிய அமைப்பு. செவ்வாய்க்கிழமை மதியம் 1:01 வியாழக்கிழமை மதியம் 3:13 வரைக்கும் இருக்கின்றதுனால இந்த 2 நாட்களை தவிர முன்பின் 5 நாட்கள் உண்மையிலே விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. வாரம் முழுக்க 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் வலிமையான ஒரு அமைப்பில் ராசியை பார்த்து கொண்டிருப்பது காதலன் காதலி உறவுகள், கணவன் மனைவி உறவுகளுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. கணவனை பற்றி கவலைப்பட்டது, மனைவியை பற்றி கவலைப்பட்டதெல்லாம் கொஞ்சம் விலகப் போகிறது. புதிய காதல் வரப்போகிறது. அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணால் அனுசரணையும், பெண்ணுக்கு ஆணால் ஆதரவும் இருக்கக்கூடிய, எதிலுமே ஒரு ஸ்டாண்டர்டு தன்மை இருக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்குதுங்க. சிலருக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஆதரவுகள், அனுமதிகள் கிடைக்கக்கூடிய இனிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல இப்போது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் வியாழக்கிழமை மத்தியானம் 3:13 இருந்து சனிக்கிழமை நைட்டு 8:01 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைலாம் அவங்களுக்கு நல்ல நாள். ஏன்னா 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் சந்திரன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. 6ஆம் அதிபதி இந்த வாரம் வலுவாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி வலுவாக இருந்தார்னா என்ன நடக்கும்? கடன் வாங்கக்கூடிய தேவைகள் வரும். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு வகையில் தடைகள் வரும் முதல் 4 நாட்களுக்கு மட்டும். ஆக 6ஆம் அதிபதியோடு சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பில் வண்டி கடன், வாகன கடன், வீட்டு கடன் போன்றவைகள், வளர்ச்சிக்கான கடன் போன்றவைகளுக்கு பேங்க்கில் அப்ரூவல் இல்லாமல் இருந்தவங்க, யார்ட்டையாவது காசு கேட்டு கிடைக்காம இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்தில் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கடன்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. சந்திராஷ்டமம் வியாழக்கிழமை 3:13 மத்தியானம் ஆரம்பிக்குது உங்களுக்கு. சனிக்கிழமை 8:01 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வளர்பிறை சந்திராஷ்டமம் தான். ஆனாலும் சந்திரன் இங்கே சுகத்துவமாக இல்லாத காரணத்தினால் ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படும். ஆகவே சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் பாதி பேர் ஃபேக் ஐடியில் தான் இருக்கிறாங்க, அல்லது வேற ஒரு நோக்கத்தோடு தான் நம்மக்கிட்ட பழகிறாங்கன்றது தான் உண்மை. ஆக டக்குன்னு, ஏன்னா தனுசு ராசிக்காரங்க குணம் யாரையும் டக்குன்னு நம்பிடுறது, ஏதாவது இறக்கம் காட்டுறது ரொம்ப பெரிய மைனஸாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் கையில் இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் கொடுத்து கையிலே ஒரு 100 ரூபா கொடுத்து விடுறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. உங்களுடைய இரக்க குணத்தை இப்போது யாராவது தவறாக உபயோகப்படுத்துவார்கள் என்பதால் பணம் பற்றின விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டு பற்றின விஷயத்தில் கவனமாக இருங்க. பொது பயணங்களில் போகிறவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா கைப்பொருளில் கவனம் இருக்க வேண்டிய அமைப்பு அந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 8:01 வரைக்கும் இருக்கணும். மற்றபடி தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்கள் சனிக்கிழமை கூட கிடையாது, சனிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஆக முதல் 6 நாட்கள் அற்புதமாக இருக்கக்கூடிய அருமையான வாரம். சனிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிக்கின்றதுனால அதை கூட நீங்கள் மறந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஃபுல்லாக சந்திராஷ்டமம் உங்களுக்கு. வாரத்தின் கடைசி நாள் அடுத்த வாரத்தினுடைய திங்கட்கிழமை. ஆகவே சனிக்கிழமை இரவு 8:01 திங்கட்கிழமை முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இந்த 6 நாட்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. வார ஆரம்பமே 5ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் உறுதியாகும். காதல் இதுவரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தத்தளித்து கொண்டிருந்த அமைப்புகள் எல்லாம் ஆண் பெண் இருவருக்குமே ஓரளவிற்கு எதிர்பாரான தவறால் ஆதரவுகள் இருக்கக்கூடிய தன்மை. அதனை அடுத்து அப்படியே நடுப்பகுதியில் 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் சந்திரன் வளர்பிறை அமைப்புகளில் வருகிறார். கடந்த காலத்தில் கடனால தொல்லைகளை அனுபவித்தவர்கள் எல்லோருக்குமே அந்த கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவிற்கு
வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, அலுவலகத்தில் பெரிய டார்ச்சரை அனுபவித்தவங்க எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு நிம்மதிகள் வரக்கூடிய அமைப்பு, மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு, அரசு ஊழியராக இருக்கட்டும் தனியார் ஊழியராக இருக்கட்டும், எந்த ஒரு இதுலேயும் கடந்த 5-6 வருடங்களாக இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய படிப்படியாக முன்னேற்றத்தை அப்படியே அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது வருகிறது வயதிற்கேற்றார் போல. மகர ராசிக்காரர்கள் நான் சொல்லுகின்ற வார்த்தையை படிப்படியாக இந்த வருடம் முழுக்க வருட கடைசியில் திரும்பி பார்க்கும்போது ஆமாங்கய்யா ஓரளவுக்கு நம்ம நல்லா தாண்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே இருக்கிறது. வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. அந்த குழப்பத்தை கூட வீட்டில் உள்ள பெரியவர்களின் மூலமாக நீங்களே அப்படியே தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. மகரத்திற்கு உயர்வு தரக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்திலேயே வலுவாக இருந்து அவரோட சந்திரன் 4, 5, 6, 7 இடங்களில் இருக்கக்கூடிய அருமையான வாரங்க இந்த வாரம். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். செவ்வாயோட புதனோடு சேர்ந்திருந்தாலும் கூட ராசிநாதன் 2ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு. சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. ஒரு துன்பப்பட்ட துயரப்பட்ட மனதிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் இருந்ததோ, குடும்பத்தில் பிரச்சனைங்க, கோர்ட்டு கேசஸ் பிரச்சனைங்க, வேலை போச்சுங்க, தொழில் நல்லா இல்லைங்க, நிறைய கடன் வாங்கிட்டாங்க, திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, சோம்பல் இன்னும் விலகலைங்க, ஒரே சண்டை சச்சரவாக கிடக்குதுங்க, எல்லாரும் என்னை நெகட்டிவாகவே பேசுகிறாங்க, இந்த மாதிரி தன்னை பற்றியே தாழ்வு மனப்பான்மையோடு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான சில பல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் ஜென்மச்சனியில் பட்ட அத்தனை அவஸ்தையும் எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். ஏன்னா போன 2 வருஷமாகவே எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் தான் ஜாதகம் பார்க்க வந்தீங்களே தவிர வேறு யாரும் ஜாதகம் பார்க்க வரல. அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் இப்போது அந்த நடுக்கடலில் இருந்து வந்த நிலைமையை அப்படியே மாற்றிக்கொண்டு கரைக்கு அருகே வந்து விட்டீர்கள் என்பது தான் உண்மை. இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் கரையிலிருந்து அப்படியே மேலே ஏறி நடந்து வர போகிறீங்க. துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதற்கான அச்சாரமாக சில விஷயங்கள் இப்போது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு குடும்பத்தில் அமைதி இருக்கும். மனைவி வழி சொந்தங்கள்கிட்ட இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு நெருக்கடியான அமைப்புகள்லாம் இப்போது போகும். அண்ணன் தம்பி உறவுகள் சீராக இருக்கும். மதிக்காத தாய் தந்தையர் இப்போது மதிப்பார்கள். போன கௌரவம் போன மதிப்பெல்லாம் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கும்பம் கவலைப்படுவதற்கு தேவையில்லை என்கின்ற அளவிற்கு பெரிய வயதுடைய 50-60 வயசு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருமே இளைஞர்களை பார்த்து கூட சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எதிலும் நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்து உண்டுங்க. 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்கிறார், 3ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சிகளை குறிக்கக்கூடிய தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கிரனும் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். ஜென்மச்சனி 20-30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அப்படியே நொந்து நூலாகி போயிருக்கிறீங்க. இப்போ அப்படியே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவோ இடிக்குதே கடிக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாம் படிப்படியாக தாங்க விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அப்படியே வெளியே போவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல ஆரம்ப வாரமாக இந்த வாரம் ஆரம்பிச்சிருக்கு. 3ஆம் அதிபதி வலுத்திருக்கிறதுனால துன்பங்கள் இருக்கும், ஆனால் அதை சமாளிப்பீங்க. கஷ்டம்லாம் போயிடாது. இப்போ இருக்கிற இளைய பருவத்தினருக்கு மட்டும் சொல்கிறேன், நான் நடுத்தர வயது தாண்டினவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். மீனராசிக்கு இந்த ஜென்மச்சனி தீர்ற வரைக்கும் நான் ரெட்டை பலனாக தான் சொல்லுவேன். 30 வயதுகளுக்கு கீழே இருப்பவர்கள், 30 வயதுக்கு மேலே இருப்பவர்கள். 30 வயதுகளுக்கு மேலே இருப்பவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. குறிப்பாக 40 வயது தாண்டியவர்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படி இப்படின்ட்டு நல்ல பலன்கள் தான் இருக்கும். செலவிற்கும் கையில் வருமானம் வரும், அதுக்கு தானிக்கு தீனி சரியாக இருக்கின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய சில சூழல்கள் இப்போது அமைஞ்சிருக்குங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு ஆண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லவ் தான், சக்தியை விரயம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டம் தரக்கூடிய அமைப்பு, நம்மை இவர் புரிந்து கொள்ளவில்லைவே என்கின்ற எண்ணம், மன அழுத்தம், தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், எப்போதும் படுத்தே கிடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ராத்திரியில் தான் வேலை செய்யணும் அல்லது ராத்திரியில் தான் எந்திரிச்சு கேம் ஆடணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு, படிக்கிறதுல வேலை செய்கிறதுல எதுலேயுமே மனசு போகாத ஒரு தன்மை, அப்பா அம்மா எப்போவுமே நம்மளை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாம் இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் எப்போவுமே தெளிவாக அடித்து பேசுகிற ஆள்னா இது எல்லாம் படிப்படியாக தான் தீரும். வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது அத்தனை மீனராசிக்கார இளைஞர்களுக்கும் இந்த வாரம்.